வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி கூடும் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. கர்நாடகா எல்லையாக இருக்கிறது. கேரளாவை தொட்டுக்கொண்டு கேரளா மக்களும் அதிகளவு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கூடும் இடமாக கூடலூர் இருந்து வருகிறது. இந்த கூடும் இடம் கூடலூரிலே மக்கள் கர்நாடகாவிலே இருக்கின்ற கன்னட மொழி பேசுகின்ற மக்களும் கேரளாவிலே சுந்தர கேரளா பேசக்கூடிய மக்களும் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கேரளத்து மக்கள் வணிக ரீதியாகவும் மருத்துவமனைக்கும் இன்னும் நம்முடைய சொந்த ஊருக்கு செல்வதற்காகவும் இந்த கேரளா பகுதிக்கு சென்று வருவதற்கு ஏராளமான பேருந்துகள் தேவை என்பது ஒரு புறம் இருந்தாலும் அதை தமிழக அரசு ஓரளவுக்கு நிறைவேற்றி வருகிறது. கூடலூரிலே இருந்து அதிக அளவு கேரளாவுக்கு தமிழக போக்குவரத்து கழகம் பேருந்துகளை விட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பேருந்து கேரளா டிரான்ஸ்போர்ட் கேரளா அரசு போக்குவரத்தும் பேருந்துகளை விட்டு கொண்டிருக்கிறது. இப்போது கேரளாவிலே இருந்து கூடலூர் பகுதிக்கு ஒரு 10 பேருந்துகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது என்றும் அது சில இடங்களிலே போகாமல் பெருந்தல்மண்ணா, மலப்புரம், நிலம்பூர், கோழிக்கோடு, பாலக்காடு என்ற பகுதிக்கு சென்று வருகிறது என்றும் அதை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும், இன்னும் பல ஊர்களுக்கு அதை செல்வதை போல அமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட நெடிய காலமாக இருந்து வந்தது. இது பற்றி நம்முடைய செய்தியாளர் சம்சுதீன் அவர்கள் பெருந்தல்மண்ணா பகுதியிலே பேருந்து திறப்பு விழா ஒன்று நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவிற்கு கேரளா போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அமைச்சர் அவர்கள் வந்து இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க வந்திருந்தார். அவரை சந்தித்து கூடலூருக்கு பேருந்துகளை விரிவுபடுத்த வேண்டும், அதிகமாக இன்னும் பேருந்துகளை கொடுக்க வேண்டும் என்று மனு கொடுக்க சென்றிருந்த நமது சம்சுதீன் அந்த பேருந்து நிலையம் திறப்பு விழா நிகழ்ச்சியை சிறப்போடு நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் கொஞ்சம் பார்ப்போம். செண்டை மேலும் சிறப்பான வரவேற்பு. அந்த பெருந்தல்மண்ணா பகுதியிலே இருக்கின்ற மலப்புரம், பெருந்தல்மண்ணா, மஞ்சேரி, நிலம்பூர் என்று இருக்கக்கூடிய இடங்களிலே இந்த பேருந்து திறப்பு விழா மலப்புரம் பகுதியிலே நடைபெற்றது. மலப்புரம் ஒரு சிறந்த ஊராக இருந்து கொண்டிருக்கிறது என்றும் அங்கே பேருந்து வசதிகள் சிறப்பான முறையில் இல்லை, பேருந்துகள் வந்து சௌகரியமாக செல்ல முடியவில்லை என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுடைய நீண்ட நெடிய நாள் கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை இன்றைய கேரளா அரசு நிறைவேற்றி அங்கே ஒரு பிரம்மாண்டமான அழகான நேர்த்தியான ஒரு பேருந்து நிலையத்தை திறப்பு விழாவை கண்டிருக்கிறது. அந்த திறப்பு விழாவை பாருங்கள் என்று நமது சம்சுதீன் இதனை படம் பிடித்து வழங்கியிருக்கிறார்.
இந்த நிலையில் பேருந்தை திறந்து வைப்பதற்காக கேரளா போக்குவரத்து துறை அமைச்சர் முன்னாள் திரைப்பட பிரபலமான நடிகருமான கணேஷ்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார் என்றும், மலப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே எம்எல்ஏவாக இருக்கின்ற உபைதுல்லா அவர்களும் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வரவேற்புரை நிகழ்த்தினார் என்றும், போக்குவரத்து துறை மாவட்ட அதிகாரியாக இருக்கின்ற ஜோசி ஜோன் அவர்களும் இதில் கலந்து கொண்டதாக நமது செய்தியாளர் சம்சுதீன் தெரிவித்ததோடு, அங்கே நடைபெற்ற பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை திறப்பு விழாவை நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு அனுப்பியிருக்கிறார். ബസ് ടെർമിനലുകൾ കേരളമാകെ നവീകരിച്ച് ആ ഒരു സ്വപ്നം യാഥാർത്ഥ്യമാക്കിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. നൂറ്റാണ്ടുകാലത്ത് ഭവിഷ്യത്തിൽ ഞാൻ ഏറ്റവും കൂടുതൽ പണി കേൾക്കേണ്ടി വന്നത് ഈ KSRTCയുടെ പേരിലാണ് എന്നതുകൊണ്ടാണ് സന്തോഷകരമാണ് എന്ന് ഞാൻ പറയുന്നത്. സീനിയർ ചാമ്പർ ഓഫ് കൊമേഴ്സ് ആണ് അതിന്റെ ഭാഗങ്ങൾ നന്ദി രേഖപ്പെടുത്തുന്നത്. ഇത് ഒന്നാമതരം AC KSRTCയുടെ പേര്. ഉപരിതലയുടെ ജീവിതത്തിലെ ഏറ്റവും സന്തോഷമുള്ള ദിവസം, അതിൽ പങ്കെടുക്കാൻ നമുക്കെല്ലാം കഴിഞ്ഞതിൽ വളരെ സന്തോഷം. കേരളത്തിലെ KSRTCയുടെ മുഴുവൻ സിവിൽ വർക്കുകളും PWD ബിൽഡിംഗ്സ് വിഭാഗത്തെ ഏൽപ്പിക്കാൻ തീരുമാനിച്ചു. ശ്രീ ഗണേഷ് കുമാർ അവരുടെ ഞാൻ ഈ യോഗത്തിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുന്നു. அதோடு நிலம்பூரிலே இருந்து கூடலூருக்கு வருகின்ற கேரளா அரசு போக்குவரத்தை பழைய பேருந்துகளாக இருக்கிறது, சீரில்லாத நிலையில் இருக்கிறது. அதை இப்போது கேரளாவிலே இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. இது போன்ற பேருந்தை கூடலூருக்கு விட வேண்டும், தமிழ்நாட்டுக்கு விட வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் அமைச்சர் கணேஷ்குமார் அவர்களிடத்திலே வைத்திருக்கிறோம் என்று கூடலூர் பகுதியிலே இருந்து சென்ற மக்கள் நம்முடைய சம்சுதீனோடு சேர்ந்து சொல்லியிருப்பதாக சம்சுதீன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சம்சுதீன், ஹலோ, சொல்லுங்க சம்சுதீன். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? இங்க இப்ப മലപ്പുറത്താണ്. സംസുദീൻ, ഇപ്പോ നിങ്ങള് അവിടെ ആ ബസ് സ്റ്റാൻഡ് ഓപ്പൺ ചെന്ന് പോയിട്ടുണ്ടോ? അതെ അതെ, ഞാന് ഇവിടെ മലപ്പുറം ബസ് സ്റ്റാൻഡ് ഉദ്ഘാടനമാണ്. അപ്പൊ നമ്മുടെ കേരള ഗതാഗത മന്ത്രി ഗണേഷ് കുമാർ വന്നിട്ടുണ്ട്. അപ്പൊ അവരെ നേരിൽ കണ്ടിട്ട് കുറച്ച് നമ്മുടെ ഗൂഗിളിലൊരു കാര്യങ്ങൾ പറയാൻ വേണ്ടിട്ട് വന്നതാണ്. ആ ബസ് സ്റ്റാൻഡ് എങ്ങനെയുണ്ട്? ബസ് സ്റ്റാൻഡൊക്കെ നല്ല സൂപ്പർ ആയിട്ടുണ്ട്, നല്ല ഉഷാറായിട്ടുണ്ട്. അപ്പൊ നമ്മൾക്ക് ഗൂഡല്ലൂരിലേക്ക് വരുന്ന കുറച്ച് പെരുന്തൽമണ്ണ ഗൂഡല്ലൂർ സർവീസ് ഉണ്ട്, 10 സർവീസ് ഉണ്ട്. 10 റൂട്ട്? അതെ, 10 റൂട്ട് നമുക്ക് ഓടിയിട്ടിരിക്കുന്നുണ്ട്. ഇപ്പൊ പെരുന്തൽമണ്ണ ഗൂഡല്ലൂരിലേക്ക് വരുന്നുണ്ട്. അപ്പൊ അതില് നമുക്ക് കുറച്ച് സർവീസുകള് ദീർഘദൂര സർവീസ് ആയിട്ട് അനുവദിക്കണം എന്ന് പറഞ്ഞിട്ട് ഞാൻ നിവേദനം കൊടുക്കുന്നുണ്ട്. അത് ഒന്ന് നമുക്ക് ഗൂഡല്ലൂരിന്ന് കോട്ടയം, ഗൂഡല്ലൂർ കോട്ടയം, ഗൂഡല്ലൂർ ടു കോട്ടയം. 2 ഗൂഡല്ലൂർ ടു പത്തനാപുരം,
കൂടലൂർ ടു പത്തനാപുരം. പത്തനാപുരം. ആ പറഞ്ഞോളി. 3 ഗൂഡല്ലൂർ ടു എറണാകുളം. 4 ഗൂഡല്ലൂർ ടു പാലക്കാട്. ഗൂഡലൂർ പാലക്കാട് ഇപ്പൊ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നില്ലേ? അല്ല, നമുക്ക് എക്സ്ട്രാ സർവീസ് വേണം. അത് ബത്തേരിയിൽ നിന്ന് വരുന്ന വണ്ടി ഒന്ന് മാത്രമേ ഉള്ളൂ. ഇപ്പൊ നമുക്ക് ഗൂഡല്ലൂരിന്ന് പാലക്കാട് സർവീസ് ഇല്ല, പെരുമല റൂട്ടിലില്ല. അപ്പൊ അതിന് വേണ്ടിട്ട് 4 റൂട്ട് പുതിയതായിട്ട് അനുവദിക്കണം എന്ന് പറഞ്ഞിട്ട് ഒരു നിവേദനം കൊടുത്തിട്ടുണ്ട്. എന്താ പറഞ്ഞു മന്ത്രി? എങ്ങനെ ഭായി? മന്ത്രി എന്താ പറഞ്ഞു? മന്ത്രി പറഞ്ഞ അത് നമ്മള് നിവേദനം കൊടുത്തിട്ടുണ്ട്. അത് അവര് നിവേദനം പരിശോധിച്ചിട്ട് ക്ലിയർ ആക്കി റൂട്ട് ആക്കി തരാന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. എക്സ്ട്രാ ആയിട്ട് നിങ്ങൾ ബസ് ചോദിച്ചിട്ടുണ്ടോ? എക്സ്ട്രാ വണ്ടി നമുക്ക് മലപ്പുറം ഡിപ്പോയിൽ നിന്ന് ഇവിടുന്ന് പരപ്പനങ്ങാടിന്ന് മമ്പുറം, പാണക്കാട്, മഞ്ചേരി, നിലമ്പൂര് വഴിയിൽ പുതിയ സർവീസ് ചോദിച്ചിട്ടുണ്ടല്ലേ? സരി. ഈ ബസ് സ്റ്റാൻഡ് ഉഗ്രം നന്നായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ടല്ലോ. ഈ പിന്നെ ചെണ്ടൈ മേളം, അതെ, ഭയങ്കര ഉഷാറായിട്ടാണ് പരിപാടി നടക്കുന്നത്. കാര്യങ്ങളൊക്കെ ഞാൻ നിങ്ങൾക്ക് അടുത്ത് അയക്കുന്നുണ്ട്. അല്ല, അത് കുറച്ച് വൃത്തിയായിട്ട് പറഞ്ഞോളി നിങ്ങൾ തന്നെ. അത് ഇവിടെ പരിപാടി ഉഷാറായിട്ടാണ് നടക്കുന്നത്. ഇവിടെ നമ്മുടെ സ്ഥലം MLA ഉണ്ട്, അതേപോലെ ട്രാൻസ്പോർട്ട് ജില്ലാ ഓഫീസർ ഉണ്ട്, പിന്നെ ഗണേഷ് കുമാർ മന്ത്രി വന്നിട്ടുണ്ട്. മന്ത്രിയാണ് ഉദ്ഘാടനം ചെയ്യുന്നത്. പരിപാടി നല്ല ഉഷാറായിട്ടാണുള്ളത്. നമ്മുടെ ഘോഷയാത്ര നടക്കുന്നുണ്ട്. അതേപോലെ പരിപാടികളൊക്കെ നല്ല ഉഷാറായിട്ടാണ് നടക്കുന്നത്. അതിന്റെ വീഡിയോസാണ് ഞാൻ അയച്ചു തരാം നിങ്ങൾക്ക്. ശരി. ശരി. പിന്നെ നമ്മള് വേറെ ഇത് വെച്ചിട്ടുള്ളത് എന്താ വെച്ചാല്, നമ്മുടെ ഗൂഡല്ലൂരിലേക്ക് നിലമ്പൂർ ഡിപ്പോന്ന് 4 വണ്ടികൾ അനുവദിച്ചിട്ടുണ്ട്. അതില് 2 വണ്ടി നമുക്ക് വരുന്നുള്ളൂ. അത് ബാക്കി വണ്ടിയും കൂടെ പുതിയ വണ്ടികൾ അനുവദിച്ചിട്ട് നമുക്ക് റൂട്ടിൽ അനുവദിച്ച് തരണം എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഭയങ്കര മോശമായിട്ടാണുള്ളത്. അത് കുറച്ച് ഉഷാറായിട്ട് പുതിയ വണ്ടി അനുവദിച്ച് തരണം. ஆக கேரளத்தை ஒட்டியிருக்கின்ற கூடலூருக்கு அதிகமான பேருந்துகள் கிடைக்கும் என்ற ஒரு மகிழ்ச்சியை இன்றைக்கு நமது செய்தியாளர் பெருந்தல்மன்னா பகுதியிலே இருந்து மலப்புரம் மாவட்டம் மலப்புரம் பகுதியிலே இருந்து பேருந்து விழா திறப்பு விழா நிகழ்ச்சியிலே தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவித்து நமது செய்தியாளர் சம்சுதீனோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு சம்சுதீன் அவர்கள் தந்ததை, நான் சொன்னதை நேர்த்தியாக அதை தொகுத்து எடிட்டிங் செய்து சிறப்பான ஒரு செய்தியாக நமது நீலமலை தொலைக்காட்சியில் நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இவர்கள் சம்சுதீன் பிரசாத்தோடு இந்த நிகழ்ச்சியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள். சில இடங்களிலே நீலமலை தொலைக்காட்சி தெரிவதில்லை என்ற நமது நீலமலை தொலைக்காட்சியினுடைய நேயர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அப்படி தெரியவில்லை என்று சொன்னால் உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு பாசத்தோடு கேளுங்கள். நீலமலை தொலைக்காட்சி நல்ல நிகழ்ச்சிகளும் நல்ல செய்திகளையும் உள்ளூர் தகவல்களையும் தந்து கொண்டிருக்கிறது. அது எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்று செல்லுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேபிள் டிவிக்கு கட்டணம் கட்டித்தான் நீங்கள் உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையில் நீங்கள் எந்த தொலைக்காட்சி பார்க்க வேண்டும் என்ற உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அந்த உரிமையில் கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து உடனுக்குடன் பார்க்க உங்கள் நீலமலை தொலைக்காட்சி NMTV பகுதியில் இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்னை எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம். அதே நேரத்தில் மலப்புரம் பகுதிக்கு சென்று இந்த தகவலை எடுத்து நமது நீலமலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு செய்திருக்கிறோம்.
எப்படி இருக்கிறது? இந்த செய்தியை சிறப்பான முறையில் போட்டிருக்கிறோமா? செய்தி நன்றாக இருக்கிறதா? கூடலூர் பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்பதை என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே கமாண்ட் பகுதியிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டால் இதுபோன்ற செய்திகளை அதிகளவு நாங்கள் பகிர்வோம் என்று நீலமலை தொலைக்காட்சி நேரிடம் கேட்டு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்